அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உங்கள் தமிழாசிரியர். இயல் 6 காலத்தை வென்ற கலை பாடப்பகுதியின் தொடர்ச்சியை இன்றைய பாட வேளையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். காலத்தை வென்ற கலை. கேரளாந்தகன் கோபுரம். ராஜராஜன் 988 ஆண்டு சேர நாட்டை வெற்றி கொண்டதை போற்றும் வகையில் தான் கட்டிய பெரிய கோயிலில் நுழைவாயில் உள்ள கோபுரத்திற்கு கேரளாந்தகன் வாயில் என்று பெயர் சூட்டி அழைத்தான். கோபுரம், விமானம். வாயில்களின் மேல் அமைக்கப்படுவது கோபுரம். அகநாளிகை கருவறை என்று அழைக்கிறோம். அகநாளியின் மேல் அமைக்கப்படுவது விமானம். ராஜராஜ சோழனால் ஏறத்தாழ 6 ஆண்டுகள் முயன்று கட்டி முடிக்கப்பட்டது. ராஜராஜனால் பெருமையுடன் அழைக்கப்பட்டது தஞ்சை பெருவுடையர் கோயில் தட்சிணமேரு என்று அழைக்கப்பட்டது. அக்கோயில் விமானம் 216 அடி உயரமுடையது. கருவறையின் மேல் இருக்கக்கூடிய கோபுரம் கருவறை விமானம் 13 தளங்களை உடையது. கற்றளி கோயில்கள் செங்கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல கருங்கற்களை அடுக்கி கட்டுவதற்கு கற்றளி என்று பெயர். இந்த கற்றளி கோயில்களை 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் உருவாக்கிய வடிவம். கற்றளி கோயில்கள் மகாபலிபுரம் கடற்கரை கோயில், காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோயில், பனைமலை கோயில். பழங்காலத்தில் கோயில்கள் தொடக்கத்தில் மண்ணால் கட்டி மேலே மரத்தால் சட்டமிட்டனர். அதன் மீது செப்புத்தகடு பொன் தகடுகளால் கூரை வைத்தார்கள். அடுத்த நிலையில் செங்கற்களை அடுக்கி கோவில்களை கட்டினார்கள். அடுத்தது கோயில்கள் பெரிதாக கட்டப்பட்டன. கோயில்கள் வெறும் வழிபடக்கூடிய தலம் மட்டுமன்று, கோயில்களில் இசை, நடனம், நாடகம் போன்ற அருங்கலைகள் வளர்க்கப்பட்டன. மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள் அனைத்தும் அங்கே கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன. வறட்சி காலங்களில் மக்களுக்கு உணவு அளிப்பதற்காக தானிய கிடங்குகளும் கோவில்களுக்குள் அமைக்கப்பட்டிருந்தன. கோவில்கள் கருவூலமாகவும் மருத்துவமனையாகவும் போர்க்காலங்களில் படைவீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் இத்தகைய வசதிகளுக்காக கோவில்கள் பெரிதாக கட்டப்பட்டன. குடைவரை கோயில் செங்கல், சுண்ணாம்பு, மரம், உலோகம் முதலியவை இல்லாமலே பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன் மும்மூர்த்திகளுக்கு விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன் மலைகளை குடைந்து கோயில்களை அமைத்தான். அத்தகைய கோயில்களை தான் குடைவரை கோயில்கள் என்று அழைக்கப்பட்டன. அவர்கள் வழியில் வந்த ராஜசிம்மனோ தம் முன்னோர்களை விஞ்சும் வகையில் உன்னத சிறப்பும் அழகும் வாய்ந்த காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோவிலை அமைத்து அழியா புகழ் பெற்றவன் ராஜசிம்மன். இந்த ராஜசிம்மன் உருவாக்கிய அந்த அழியா புகழ்பெற்ற கைலாயநாதர் கோயிலை பார்த்து நாமும் இத்தகையதொரு கோயிலை கட்ட வேண்டும் என்ற விதை அவன் உள்ளத்தில் தோன்றியது ராஜராஜ சோழனுக்கு. இந்த செய்தி வரை முந்தைய பாட வேளையில் நாம் பார்த்துள்ளோம். வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே,
அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய பாட வேளையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பெரியவர், பரவாயில்லையே, நிறைய தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜன் தான் கட்டினான் என்பதற்கு சான்று எங்கே உள்ளது? இக்கோவில் எந்த கலைபாணியைச் சேர்ந்தது? சொல்லுங்கள் பார்ப்போம். பெரியவர் கேள்வி கேட்கிறாரு. கோயிலை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனால் தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜன் தான் கட்டினான் என்பதற்கு சான்று எங்கே உள்ளது அப்படிங்கிறத முதல் கேள்வியை அவர்களிடம் நிலா கதிரிடம் கேட்கிறார். அடுத்தது இரண்டாவது கேள்வி, இந்த தஞ்சை பெரிய கோயில் எந்த கலைபாணியை சேர்ந்தது? சொல்லுங்கள் பார்ப்போம் என்று பெரியவர் கேள்வி கேட்கிறார். பெரியவர் கேட்ட கேள்விக்கு கதிர் பதில் சொல்கிறான். இந்திய கட்டட கலைபாணியை நாகரம், வேசரம், திராவிடம் என்று மூன்றாக கூறுவர். அதில் தஞ்சை கோவில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைபாணியாகும் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்ற. அப்படி அதாவது இந்திய கட்டடக்கலையின் வகைகள் 3, ஒன்று நாகரம், வேசரம், திராவிடம் என்று மூன்றாக கூறுவர். அதில் தஞ்சை கோவில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைபாணி அப்படின்னு சொல்லி கதிர் சொல்றாரு. இப்ப நாகரம், வேசரம், திராவிடம். நாகரம் குப்தர் காலத்தில் கட்டப்பட்டக்கூடிய கலைபாணி நாகரம். வடநாட்டு கோபுரங்கள். வேசரம் சாளுக்கியர்கள் கட்டிய கோபுரம், அதுதான் வேசரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடம் நம் தமிழர்கள் கட்டடக்கலையை நம்ம திராவிட கட்டடக்கலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தஞ்சை பெரிய கோயில் திராவிட கட்டடக் கலைபாணியை சேர்ந்தது என்று கதிர் பெரியவரிடம் உரைக்கிறார். பெரியவர், முதல் கேள்விக்கு பதில் சொல்லலையே தம்பி அப்படின்னு சொல்றார். முதல் கேள்வி, தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜன் தான் கட்டினான் என்பதற்கு சான்று எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த கேள்விக்கு கதிர் பதில் சொல்லவில்லை. ஆனால் நிலா பதில் கூறுகிறார். நான் சொல்கிறேன் ஐயா, 1886ஆம் ஆண்டு ஜெர்மனி அறிஞர் சூல்ஸ் 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்து இக்கோவிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என்று உறுதி செய்தார். அதாவது நிலா சொல்றார், 1886ஆம் ஆண்டு ஜெர்மனி அறிஞர் சூல்ஸ் 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்து இக்கோவிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என்று உறுதி செய்தார். அதாவது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் அந்த கோயிலை கட்டினது யாரு, கட்டிய தச்சர்கள் யாரு, கோயிலை கட்டுவதற்கு உதவி செய்தவர்கள் யாரு, பொருள் உதவி கொடுத்தவர்கள் யாரு அப்படிங்கிறதெல்லாம் கல்வெட்டில் பதிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தியை படித்து, கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தியை படியெடுத்து, அப்படிங்கிறது படியெடுத்துன்னா கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே நகல் எடுத்து அச்சு எடுத்து அதை புஸ்தகத்தில் குறித்து அதை படித்து இந்த கோயிலை ராஜராஜன் தான் கட்டினான் என்று அந்த சூல்ஸ் ஜெர்மனி அறிஞர் 1886ஆம் ஆண்டு 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுகளை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை எல்லாம் படித்து அதில் குறிப்பிடும்படியாக ராஜராஜன் கட்டிய அந்த தஞ்சை பெருவுடையர் கோயிலை ராஜராஜன் தான் கட்டினான் என்று அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தியை படித்து உலகத்திற்கு சொன்னவர் இந்த ஜெர்மனி அறிஞர் அப்படின்னு சொல்லி நிலா அந்த பெரியவரிடம் கூறுகிறார்.
பெரியவர், சரியாக சொன்னாய் அம்மா. இக்கோவிலில் அரிய ஓவியங்களும் இருக்கின்றன தெரியுமா? செய்தித்தாள்களில் படித்த நினைவு இருக்கிறது, ஆனால் சரியாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கதிர் பெரியவரிடம் கூறுகிறார். பெரியவர் 1930ஆம் ஆண்டில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த எஸ்.கே. கோவிந்தசாமி தஞ்சை பெரிய கோவில் கருவறையில் இரு தளங்களில் உள்ள சுற்றுக்கூடம் சாந்தார நாளிகை. சாந்தார நாளிகை என்பது கருவறை சுற்றி இருக்கக்கூடிய சுவர் பகுதி. கருவறை சுற்றி இருக்கக்கூடிய அறையை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா சாந்தார நாளிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கருவறை சுற்றி இருக்கக்கூடிய அறை, அந்த சுவர்களில் ஓவியங்கள் காணப்பட்டதை முதலில் கண்டறிந்தார். அதில் தட்சிணாமூர்த்தி ஓவியம், தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அப்படின்னு சொல்லி அழைப்போம். இந்த தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, சுந்தரர், சைவ சமய குறவர்கள் 4, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அதில் சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகர் ஓவியம் முதலான சுவர் முழுவதுமாக பெரிய அளவில் வரையப்பட்டுள்ளன. பெரியவர் கேள்வி கேட்குறாரு, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோவிலில் அரிய ஓவியங்களும் இருக்கின்றன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கதிர், செய்தித்தாள்களில் படித்த நினைவு இருக்கிறது, ஆனால் சரியாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாப்படி. அதுக்கு பெரியவர் என்ன சொல்ல வர்றார் இந்த பத்தியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1930ஆம் ஆண்டு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த எஸ்.கே. கோவிந்தசாமி தஞ்சை பெரிய கோவில் கருவறையின் இரு தளங்களில் உள்ள சுற்றுக்கூடம் சாந்தார நாளிகை பகுதி. சாந்தார நாளிகை பகுதிங்கிறது கருவறை சுற்றி இருக்கக்கூடிய அறை. அந்த அறைகளில் இருக்கக்கூடிய சுவர்களில் ஓவியங்கள் காணப்பட்டதை முதலில் கண்டறிந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்.கே. கோவிந்தசாமி. அவர் தான் அதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் என்னென்ன ஓவியங்கள் வரைந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஓவியமும், சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகர் ஓவியம் முதலான ஓவியங்களை சுவர் முழுவதுமாக பெரிய அளவில் வரையப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி பெரியவர் நிலாவிடமும் கதிரிடமும் கூறுகிறார். நிலா, பிரஸ்கோ வகை ஓவியங்களை தானே சொல்கிறீர்கள்? சோழர்கள் காலத்து ஓவியங்கள் மீதே நாயக்கர் ஆட்சியில் ஓவியங்கள் வரைந்திருந்ததை அறிந்து அதனை வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தியவரும் அவர்தானே ஐயா அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரஸ்கோ வகை ஓவியங்களை தானே சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறா. சோழர் கால ஓவியங்கள் மீதே, சோழர்கள் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் மீதே நாயக்கர்களுடைய ஆட்சியில் அந்த ஓவியங்கள் வரைந்திருந்தன. அந்த சோழர்கால ஓவியங்கள் மீதே நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் நாயக்கர்கள் அந்த சோழர்கால ஓவியங்கள் மீது வரைந்திருந்தாங்க அப்படிங்கிறத நிலா சொல்றா. கதிர், அந்த ஓவியங்களை நாங்கள் பார்த்து படம் எடுக்க இயலுமா அப்படின்னு சொல்லி கதிர் பெரியவரிடம் கேட்குறாங்க. பெரியவர், பொதுமக்களுக்கு அனுமதி இல்லையப்பா, சிறப்பு அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே பார்க்க முடியும். கோவில்களுக்கோ தொல்லியல் இடங்களுக்கோ பழமையான இடங்களுக்கோ செல்பவர்கள் அதன் முக்கியத்துவத்தை உணராமல் சிலைகளை சேதப்படுத்துதல், சுவர்களில் கிறுக்குதல், தொன்மையான இடங்களில் குப்பை போடுதல் போன்ற இழிவான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நம்முடைய தொன்மையையும் பழமையையும் பாரம்பரியத்தையும் பேசும் அந்த இடங்களை நாம் பாதுகாக்க வேண்டாமா? ஏற்கனவே நாம் பல இடங்களை அதன் முக்கியத்துவம் உணராமல் கற்களை பெயர்த்தும் கோபுரங்களை சிதைத்தும் சிலைகளை உடைத்தும் அழித்துவிட்டோமே தம்பி அப்படின்னு சொல்லி பெரியவர் கதிரிடம் சொல்றாரு. அதாவது
கதிர் என்ன பெரியவரிடம் கேட்குறாரு, அந்த ஓவியங்களை நாங்கள் பார்த்து படம் எடுக்க இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பெரியவர் சொல்றாரு, நமக்கு அந்த சிறப்பு அனுமதி இல்லையப்பா, சிறப்பு அனுமதி பெற்றவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இழிவான செயல் என்ன அப்படிங்கிறத அந்த பெரியவர் சொல்ல வராரு. கோவில்களுக்கோ பழமையான கண்டுபிடிப்புகள் உள்ள இடங்களுக்கோ செல்பவர்கள் அதன் முக்கியத்துவத்தை உணராமல் சிலைகளை சேதப்படுத்துதல், சுவர்களில் கிறுக்குதல், தொல்லிடங்கள் தொன்மையான பழமையான இடங்களில் குப்பை போடுதல் போன்ற தகாத செயல்களில், இழிவான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இப்படி ஈடுபடுவதால் நம்முடைய பழமையையும் பாரம்பரியத்தையும் பேசும் அந்த இடங்களை நாம் பாதுகாக்க தவறிவிடுகிறோம். ஏற்கனவே நாம் பல இடங்களை அதன் முக்கியத்துவத்தை உணராமல் சிலைகளை உடைத்தும் கோபுரங்களை சிதைத்தும் பல இழிவான செயல்களை நாம் செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லி பெரியவர் நம்மிடம் இருக்கக்கூடிய இழிவான செயல்களை, ஒரு சில மனிதர்களிடம் இருக்கக்கூடிய செயலை இங்கே சுட்டி காமிக்கிறார். கதிர், ஆமாம் ஐயா, நீங்கள் சொல்வது சரியே, வரலாற்றை படைத்த நமக்கு அதனை பாதுகாக்க தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கதிர் பெரியவரிடம் கூறுகிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பெட்டி செய்தி பாருங்கள். பிரஸ்கோ ஓவியங்கள். பிரஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு புதுமை என்று பொருள். சுண்ணாம்பு காரை பூச்சு மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பம் இது. இவ்வகை ஓவியங்களை அஜந்தா, எல்லோரோ, சித்தன்னவாசல் போன்ற இடங்களிலும் காணலாம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பெட்டி செய்தியிலிருந்து நமக்கு கண்டிப்பாக வினா கேட்பாங்க. பிரெஸ்கோ வகை ஓவியங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டார். பிரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு புதுமை என்று பொருள். சுண்ணாம்பு காரை பூச்சு மீது, சுண்ணாம்பால் காரை பூச்சி ஈரம் காயும் முன்னாடி வரையப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பம். இந்த வகை ஓவியங்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லணும், பிரெஸ்கோ வகை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இத்தகைய ஓவியங்கள் எங்கெல்லாம் காண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஜந்தா, எல்லோரோ, சித்தன்னவாசல் போன்ற இடங்களிலெல்லாம் காணலாம் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண் வினா கேட்பாங்க. பிரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டால், பிரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு பொருள் புதுமை என்று பொருள். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தஞ்சை கோவிலில் நந்தியும் சிகரமும் ஒற்றை கல்லால் ஆனதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. பெரியவர், இங்குள்ள நந்தி சோழர்கள் காலத்தை சார்ந்தது அன்று. நாம் பார்க்கும் இந்த பெரிய நந்தியும் மண்டபமும் நாயக்கர்கள் காலத்தது தம்பி. சோழர்கள் காலத்து நந்தி தற்போது தென்புற திருச்சுற்றில் உள்ளது. இன்னொரு செய்தி சொல்கிறேன் கேளுங்கள். அந்த சிகரத்திலுள்ள பிரமந்திரக்கல் ஒற்றைக்கல் அன்று 13 தளங்களை உடைய கருவறை விமானத்தின் மேல் எண்பட்டை அமைப்பில் ஆரஞ்சு பழசுளை போன்று 8 கற்கள் நெருக்கமாக வைத்து ஒட்டப்பட்டன. அதாவது பெரியவர் சொல்ல வராரு, தஞ்சை கோவில் நந்தியும் விமானம் பற்றி என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி சோழர்கள் காலத்து சார்ந்தது அன்று அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்றாரு. அந்த நந்தியை யார் வச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நந்தியும் மண்டபமும் நாயக்கர்கள் காலத்து தம்பி அப்படின்னு சொல்ல வராரு. சோழர்கள் காலத்து நந்தி தற்போது தென்புற திருச்சுற்றில் உள்ளது, கோயில் தென்புற திருச்சுற்றில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னொரு செய்தி என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிகரத்தின் பிரமந்திரக்கல் ஒற்றைக்கல் அன்று அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கருவறை மேல் இருக்கக்கூடிய கோபுரம், அந்த கோபுரத்தின் மேல் சிகரத்தில் இருக்கக்கூடிய பிரமந்திரக்கல் அப்படிங்கிறது, அந்த பிரமந்திரக்கல் ஒற்றைக்கல் அல்ல அப்படிங்கிறத சொல்ல வராரு. அந்த பிரமந்திரக்கல் 13 தளங்களை, அதாவது பெரிய கோவில் 216 அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்றோம். கருவறை உள்ள விமானம், கருவறையில் உள்ள
கோபுரம் 13 தளங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கருவறை கோபுரத்தில் இருக்கக்கூடிய மேல் சிகரத்தில் உள்ள கல் வந்து பிரமந்திர கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிரமந்திர கல்னா ஒற்றைக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒற்றைக்கல் கிடையாது அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்றாரு. அந்த 13 தளங்களை உடைய கருவறை விமானத்தின் மேல் எண்பட்டை வடிவில் ஆரஞ்சு பழசுளை, எப்படி ஒவ்வொன்றா 8 பழ சுழஞ்சு ரவுண்டா குண்டா இருக்கிற மாதிரி 8 கற்களை நெருக்கமாக வைத்து ஒட்டப்பட்டது அப்படிங்கிறத அந்த பெரியவர் சொல்ல வராரு. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதிலிருந்து நமக்கு 4 மதிப்பெண் வினா கேட்பாங்க. இந்த பத்தியிலிருந்து, அதாவது தஞ்சை கோவில் நந்தியும் விமானமும் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டால் பென்சிலால் மார்க் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். தஞ்சை கோவில் உள்ள நந்தி சோழர்கள் காலத்தை சார்ந்தது அன்று. நந்தியும் மண்டபமும் நாயக்கர்கள் காலத்தை சேர்ந்தது. சோழர்கள் காலத்து நந்தி தற்போது தென்புற சுற்றில் உள்ளது. கோயில் தென்புறத்தில் இருக்கக்கூடிய திருச்சுற்றுன்னு சொல்லி சொல்கிறோம்ல, சுற்று பிரகாரத்தில் திருச்சுற்றில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் அந்த கருவறை கோபுரம் மேல் சிகரத்தில் இருக்கக்கூடிய பிரமந்திரக்கல் வந்து ஒற்றைக்கல் அல்ல, ஒற்றைக்கல் அன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 13 தளங்களை உடைய கருவறை விமானத்தின் மேல் எண்பட்டை அமைப்பில் ஆரஞ்சு பழசுளை போன்று, ஆரஞ்சு பழசுளை எப்படி ஒவ்வொன்றா நெருக்கமாக குண்டா ஒட்டி இருக்கிறது மாதிரி அந்த 8 கற்களை நெருக்கமாக வைத்து ஒட்டப்பட்டன. எங்க 13 தளங்களை உடைய கருவறையின் மேல் இருக்கக்கூடிய அந்த கல் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த செய்திக்கு நாம் பார்க்கலாம். புதிய செய்தி ஐயா நிலா சொல்ல வராங்க. புதிய செய்தி: கோபுரங்களை உயரமாக கட்டுவது என்பது பின்னால் வந்த பழக்கம் அல்லையா? கதிர்: பழைய கோவில்களில் கோபுரங்கள் சிறியதாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். நம்முடைய தமிழக அரசின் சின்னமே கோவில் கோபுரம் தானே. நிலா சொல்ல வராங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோபுரங்களை உயரமாக கட்டுவது என்பது பின்னால் வந்த பழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி நிலா வந்து கதிரிட்ட சொல்கிறாங்க. பழைய கோவில்களில் கோபுரங்கள் சிறியதாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறா. நம்முடைய தமிழக அரசின் சின்னமே கோவில் கோபுரம் தானே. நாம் எல்லாம் பார்த்துருக்கோம். நம்முடைய தமிழக அரசு முத்திரையில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் இருக்கக்கூடிய கோபுரம் தான் நம்ம தமிழக அரசின் முத்திரை. அதை நிலா பதிவு செய்திருக்கிறார். 12ஆம் நூற்றாண்டிலிருந்து கோபுரங்கள் தனி சிறப்பு பெற்றன என்று சொல்லலாம். வெளிகோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் கொண்டு 2 கோபுரங்களை கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவன் ராஜராஜன். அதனை திருவாயில் என்று சொல்வார்கள். கங்ககண்ட சோழபுரம், தாரேசுரம், திருபுவனம் ஆகிய இடங்களில் 2 வாயில்கள் இருப்பதை பார்த்திருக்கிறேன் தானே நிலா, பார்த்திருக்கிறோம் தானே நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ கதிர் சொல்ல வரான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 12ஆம் நூற்றாண்டிலிருந்து கோபுரங்கள் தனி சிறப்பு பெற்றன அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இந்த ராஜராஜன் தான் 2 கோபுரங்களை அமைக்கும் புதிய மரபை தோற்றுவித்தவன் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதில் வெளிகோபுரத்தை உயரமாகவும் கருவறையின் மேல் இருக்கக்கூடிய கோபுரத்தை உயரம் குறைவாகவும் 2 கோபுரங்களை கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவன் ராஜராஜன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை திருவாயில் என்று சொல்வார்கள் அப்படிங்கிறத கதிர் சொல்கிறான். கங்ககண்ட சோழபுரம், தாரேஸ்வரம், திருபுவனம் ஆகிய இடங்களில் 2 வாயில்கள் இருப்பதை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கதிர் நிலாவிடம் கூறுகிறான். பெரியவர் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து தொடங்கியது. கீழ்ப்பகுதியை கல்லாலும் மேற்பகுதியை செங்கற்களாலும் கட்டியிருப்பர். புகழ்பெற்ற கோவில்கள் பலவற்றிலும் மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பியது விஜயநகர அரசு. காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் உள்ள கோபுரங்கள் எல்லாமே 150 அடிக்கு மேல் உயரம் உள்ளவை அப்படிங்கிறத பெரியவர் சொல்ல வராரு. அதாவது பெரியவர் என்ன சொல்ல வராரு இந்த பத்தியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோயில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பும் மரபு 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க.
அந்த கோபுரங்கள் கீழ்ப்பகுதியை கல்லாலும் மேற்பகுதியை செங்கற்களாலும் கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்ல வராங்க. புகழ்பெற்ற கோவில்கள் பலவற்றையும் மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பியது விஜயநகர அரசு அப்படிங்கிறத பெரியவர் பதிவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், தில்லைங்கிறது சிதம்பரம், திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை ஆகிய இடங்களில் உள்ள கோபுரங்களில் காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் உள்ள கோபுரங்கள் எல்லாமே 150 அடிக்கு மேல் உயரம் உள்ளவை அப்படிங்கிறத பெரியவர் சொல்ல வராரு. இன்னொரு டைம் இந்த பத்தியை பதிவு செய்கிறேன். அதாவது கோயில்களில் 4 புறங்களிலும் கோபுரங்கள் எழுப்பும் மரபு 2ஆம் குலோத்துங்கன் சோழன் காலத்திலிருந்து தொடங்கியது அப்படிங்கிறத பெரியவர் சொல்ல வராரு. கீழ்ப்பகுதியை கல்லாலும் மேற்பகுதியை செங்கற்களாலும் கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்ல வராங்க. புகழ்பெற்ற கோவில்கள் பலவற்றிலும் மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பியது விஜயநகர அரசு. காஞ்சி, தில்லை, சிதம்பரம், திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் உள்ள கோபுரங்கள் எல்லாமே 150 அடிக்கு மேல் உயரம் உள்ளவை அப்படிங்கிறத பெரியவர் பதிவு செய்கிறார். நிலா, ராஜராஜன் காலத்தில் பெண் அதிகாரிகள் அரசு பணிகளில் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? ராஜராஜனின் பட்டத்தரசி ஓலோமா தேவி திருவையாற்றில் கட்டிய கோவில்களில் ஓலோகமாதேவிச்சுரம் என்று வழங்கப்படும் அந்த கோவிலில் உள்ள கல்வெட்டில் உடன் கூட்டத்து அதிகாரம் செய்கிற கோவலூர் உடையான் காடன் நூற்றெண்மரையும் அதிகாரச்சி எருதன் குஞ்சரமல்லியையும் என்ற வரிகளில் எருத குஞ்சரமல்லி என்ற பெண் அதிகாரியை பற்றி குறிப்பிட்டுள்ளது. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பத்தியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ராஜராஜன் காலத்தில் பட்டத்தரசி ஓலோகமாதேவி திருவையாற்றில் கட்டிய கோவிலில் ஓலோகமாதேவிச்சுரம் என்று வழங்கப்படுகிறது. எருதன் குஞ்சரமல்லி அதிகாரச்சி, சோமையன் அமிர்தவல்லி ஆகியோர் பெண் அதிகாரிகளாக இருந்தனர். இதிலிருந்தே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்களும் அதிகாரிகளாக பணிபுரிந்திருக்கின்றனர் அப்படிங்கிற அந்த செய்தி பதிவு செய்திருக்கிறாங்க. அதாவது ராஜராஜன் காலத்தில் பெண்களும் அதிகாரிகளாக அரசு பணிகளில் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி இங்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அது ராஜராஜனின் பட்டத்தரசி ஓலோமாதேவி திருவையாற்றில் கட்டிய கோவிலில் ஓலோமாதேவிச்சுரம் என்று வழங்கப்படுகிறது. அந்த கோயில் கல்வெட்டில் தான் இந்த உடன் கூட்டத்து அதிகாரம் செய்த கோவலூர் உடையான் காடான் நூற்றெண்மரையும் அதிகாரச்சி எருதன் குஞ்சரமல்லியும் என்ற வாசகம் அந்த கல்வெட்டில் இருந்திருக்கு. அந்த எருதன் குஞ்சரமல்லி அதிகாரிச்சி, சோமாயன் அமிர்தவல்லி ஆகியோர் பெண் அதிகாரிகளாக இருந்தனர். அப்போ இதிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராஜராஜன் காலத்திலும் பெண்களும் அதிகாரிகளாக பணிபுரிந்திருக்கின்றனர் என்பது இந்த கல்வெட்டின் வாயிலாக அறியப்படுகிறது அப்படிங்கிறத நிலா பதிவு செய்கிறாங்க. பெரியவர் அதே கோவிலில் முதலாம் ராஜாதிராஜன் காலத்திலும் ஓர் அதிகாரச்சி பற்றிய குறிப்பு இருக்கிறது. அவர் பெயர் அதிகாரச்சி சோமையன் அமிர்தவல்லி. மகிழ்ச்சிதானே? கதிர், 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்கள் அதிகாரிகளாக பணிபுரிந்தனர் என்பது ஆச்சரியமாக இருக்கே நிலா. இந்த செய்திகளை பற்றி எனக்கு சொல்லவே இல்லையே. நிலா, அது இருக்கட்டும் ஐயா. நாங்கள் இருவரும் தொடர்ச்சியாக கட்டடக்கலை பற்றிய ஆய்வு செய்து வருவதால் ஓரளவு இந்த செய்திகள் தெரியும். உங்களை பார்த்தால் சாமியாரை போல் இருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு தெரியாத தகவல்களையும் சொல்கிறீர்களே. பெரியவர், இதே ஊரில் வசிக்கும் கல்தச்சன் நான். என் முன்னோர்கள் அல்லவா இப்படிப்பட்ட பெருங்கோயில்களை எழுப்பியிருக்கிறார்கள். கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் இவ்வளவு உயரத்தில் ஒரு கற்கோவில். தஞ்சையின் பெருமை. இந்த கோவில் அடடா 2-3 தளங்களை மட்டுமே கொண்டு கோவில் கட்டி வந்த காலத்தில் புதிய மரபு படைத்தவன் ராஜராஜன். என் தந்தை காலத்தில் கூட கற்சிற்பங்கள் செய்திருக்கிறோம். அவ்வப்போது இந்த கோவிலுக்கு வருவேன். இங்கு வந்துவிட்டால் என் காதில் கற்களை செதுக்கும் ஒளியின் ஓசையும்
பெருந்தச்சனின் ஆணைகளும் ஒலிக்கத் தொடங்கிவிடும். அதன் கண்ணியை பிடித்து கொண்டே அந்த நூற்றாண்டின் பெருந்தச்சர்களான என் முன்னோர்களை வியந்தபடி இங்கே அமர்ந்திருப்பேன். அதாவது நிலா கிட்ட பெரியவர் சொல்றாரு, இந்த ஊரில் வசிக்கும் கல்தச்சன் நான். கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் இவ்வளவு உயரத்தில் ஒரு கோவில், கற்கோவில், அது தஞ்சையின் பெருமை. இந்த கோவில் 2-3 தளங்களை மட்டுமே கொண்டு கோவில் கட்டி வந்த காலத்தில் புதிய மரபை படைத்தவன் ராஜராஜன். என் தந்தை காலத்தில் கூட கற்சிற்பங்கள் செய்திருக்கிறோம். அவ்வப்போது இந்த கோவிலுக்கு வருவேன். இங்கு வந்துவிட்டால் என் காதில் கற்களை செதுக்கும் ஒளியின் ஓசையும் பெருந்தச்சனின் ஆணைகளும் ஒலிக்கத் தொடங்கிவிடும். அதன் கண்ணியை பிடித்து கொண்டே, அதனுடைய நிகழ்வை, உணர்வை பிடித்து கொண்டே அந்த நூற்றாண்டின் பெருந்தச்சர்களான என் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி பெரியவர் நிலாவிடம் கூறுகிறார். பேசியவாறே விடைபெற்று செல்கிறார். அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவர் அவங்கள்ட்ட இருந்து விடைபெற்று செல்கிறார். தஞ்சை கோவிலை எந்த வகையிலும் மறக்க முடியாது. எத்தனை சிறப்புகள்! அடடா, பெரியவர் சொன்ன புதிய தகவல்கள். ஆச்சரியம் இல்லையா நிலா? இப்போது திரும்பவும் கோவிலை சுற்றி பார்க்கலாம், படங்கள் எடுக்கணும். எவ்வளவு தகவல்கள் சொன்னவர் பெயரை கூட நாம் கேட்க மறந்துவிட்டோம். சரி, நாமும் கிளம்புவோம். இருவரும் கோவிலை மீண்டும் சுற்றி வருகின்றனர். கதிர், இங்கே பாரேன். கோவிலை கட்டிய தச்சர்களின் பெயர்களை பொறிச்சிருக்கிறாங்க. வீர சோழன், குஞ்சரமல்லன், ராஜராஜ பெருந்தச்சன், மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன், இலத்தி சடையனான கண்டாரதித்த பெருந்தச்சன் எடுப்பித்தவன் பெயர் மட்டுமே பொறிக்கப்படும் நிலையில் தச்சர்களின் பெயரும் இந்த அடியா கோவிலில் பதித்திருப்பது மேலும் ஒரு புதுமை. அதாவது நிலா கதிர்கிட்ட சொல்றார், இங்கே பாரேன், கோவிலை கட்டிய தச்சர்களின் பெயர்களை பொறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோயிலை கட்டுவதற்கு உதவி செய்த, அதாவது கோயிலை கட்டுவதற்கு பொருள் உதவி செய்த அரசர்கள், கொடையாளர்கள் பற்றி தான் அந்த கல்வெட்டில் பொறிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கல்வெட்டில் கோயிலை கட்டிய தச்சர்களின் பெயர்களையும் இந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நிலா கதிரிடம் சொல்கிறார். அதுதான் யார் யார் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீர சோழன், குஞ்சரமல்லன், ராஜராஜ பெருந்தச்சன், மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன், இலத்தி சடையனான கண்டாரதித்த பெருந்தச்சன், இவர்கள் பெயர்களையும் அதுக்கப்புறம் தச்சர்களின் பெயர்களையும் இந்த கோயில் கல்வெட்டில் பதிச்சிருக்கிறாங்க. இது ஒரு புதுமை அப்படிங்கிறத நிலா கதிரிடம் சொல்கிறார். கதிர், ஆமாம் நிலா, இந்த வாரம் நம்முடைய வலைதளத்தில் தஞ்சை பெரிய கோவிலை பற்றி விரிவான கட்டுரையும் படங்களையும் பதிவேற்றுவோம். இதுவரைக்கும் அந்த பெரியவர் நிலா கதிர் தஞ்சை கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் பெரியவரின் வாயிலாக உணர்ந்து கொண்டாங்க. தான் பார்த்தது, படம் எடுத்தது, கேட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம் வலைதளத்தில் கட்டுரையாக தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்புகளை பதிவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி கதிர் நிலாவிடம் பதிவு செய்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பெட்டி செய்தி பாருங்க. கோவிலை எடுத்தவர்கள் பற்றிய கல்வெட்டில் நாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும், கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருளுக என்று கோவிலில் கட்ட உதவியவர்கள் சிறப்பிக்கப்பட்டுள்ளனர். தான் மட்டுமே பங்களிக்காமல் மற்றவர்களின் உதவியையும் பெற்றதோடு அதனை கல்வெட்டாகவும் ஆவணப்படுத்தி இருக்கும் ராஜராஜனின் பாங்கு போற்றத்தக்கது. தனக்கு அடுத்தபடியான இடத்தை தன் தமக்கை குந்தவை தேவிக்கு அளித்துள்ளார். அடுத்து பெண்டு என்னும் சொல்லால் அவருடைய மனைவியர் கொடுத்த கொடையை குறிப்பிடுவதோடு கொடுப்பார் கொடுத்தனவும் என்று சொல்வதன் மூலம் ராஜராஜன் மற்றவர்களின் கொடையையும் உலகம் அறியும்படி செய்துள்ளார். அதாவது கோவிலை, தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு உதவி செய்தவர்களின் பெயர்களையெல்லாம் அந்த தஞ்சை கோயில் கல்வெட்டில் ராஜராஜன் பதிவு செய்துள்ளார் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அதில் ஃபஸ்ட்டு வாசகம் பாருங்கள். நாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும்,
கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருளுக, அந்த கல்வெட்டில் பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோவில் கட்ட உதவியவர்கள் அவர்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறான் ராஜராஜன். அதாவது எப்படி பதிவு செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது தான் மட்டுமே பங்களிக்காமல் மற்றவர்களின் உதவியை பெற்றதோடு அதனை கல்வெட்டாகவும் ஆவணப்படுத்தி இருக்கும் ராஜராஜனின் பங்கு போற்றத்தக்கது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் கொடுத்தனவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராஜராஜன் செய்த சிறப்பும் அதற்கு அடுத்தபடியான இடத்தை நம் அக்கன் கொடுத்தனவும், அக்கன்னா ராஜராஜனுடைய தமக்கை குந்தவை தேவிக்கு அடுத்த சிறப்பையும் அளிச்சிருக்கிறாரு. அடுத்தது நம் பெண்டுகள் கொடுத்தனவும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ராஜராஜனுடைய மனைவிகள் கொடுத்த கொடையை குறிப்பிடுவதோடு அதுக்கப்புறம் கொடுப்பார் கொடுத்தனவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மற்றவர்களுடைய கொடை உதவியை பெற்றுக்கொண்டு ராஜராஜன் இந்த கோயிலை கட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத, தன்னுடைய பங்கு தனக்கு உதவி செய்தவர்களுடைய பங்கு இருப்பதையும் பற்றி அந்த கல்வெட்டில் பதிவு செய்திருக்கிறார். இது பின்னாடி வரக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த சிந்தனையின் காரணமாக இத்தகைய சொல்ல முடியாத நல்ல சிறப்பான உள்ளம் கொண்ட பண்பின் அடிப்படையை இந்த கல்வெட்டு செய்தி தெரியப்படுத்துகிறது நமக்கு. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் காலத்தை வென்ற கலை அப்படிங்கிற பகுதியில் கதிர் நிலா பெரியவர் வாயிலாக தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில், அந்த கோயிலினுடைய சிறப்புகளை நாம் பார்த்துள்ளோம். இதை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி இருபால் மாணவ செல்வங்களே.